Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட GM டயட் தான் பார்க்க போறோம். நான் GM டயட் ஸ்டார்ட் பண்ணி டே 4 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மார்னிங் குயிக்கா வேக்கப் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டொமக்ல வெயிட் தான் செக் பண்ணேன். அண்ட் வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். என்னோட வெயிட் டுடே என்னங்கிறது வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டே 4ஓட டயட் சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா வித் ஸ்கிம்டு மில்க்கு தான். ஒன் டே ஃபுல்லாகவே வாழைப்பழம் அண்டு பால் தான் குடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு சீப்பு வாழைப்பழம். இந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை தான் இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். சரிங்களா? இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு அண்டு கொஞ்சம் ட்ரையாகவும் ஆயிடுச்சு. நான் இந்த பழம் வாங்கி 3 days ஆகிடுச்சு. வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் பழத்தை உரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து எடுத்திருக்க வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த பழம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் சாப்பிட்ற வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் தான் அடிக்கடி நான் எடுத்துப்பேன். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எது மாதிரியான பனானா கிடைக்குதோ அந்த பனானாவை தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பனானா அண்டு மில்க்கு தான் எடுத்துக்க போகிறோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா குடிச்சிக்கிங்க. பால் அதிகமாக குடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நமக்கு எப்போதுமே கம்மியாக தான் எடுப்போம். ஏன்னா அதுவும் லிக்யூடு இதுவும் லிக்யூடுங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரையும் தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டேன். சரிங்களா? தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். மில்க் வந்து என்ன மில்க் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குட் லைஃபோட ஸ்லிம் மில்க்கு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? குட் லைஃப்லேயே வந்து ஃபேட் மில்க்கும் இருக்குது, ஸ்லிம் மில்க்கும் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபேட்டு ரிமூவ் பண்ணாமல் ஒரு மில்க் வரும், ப்ளூ கலர் கவர் போட்டு வரும். பட் அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மில்க்கோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஆனால் டயட்டுக்கு யூஸ் பண்ணுற பெஸ்ட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் மில்க்கு தான். நீங்கள் ஸ்லிம் மில்க்குன்னு கேட்டாலே இந்த பிராண்டில் இல்லை, ஆனால் குட் லைஃப் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml 39 கேலரிஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஃபேட்டு 0.5 தான் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 3.5 இருக்குது. கால்சியம் எம்ஜி வந்து பார்த்திங்கன்னா 127 mg. நல்லா இருக்குது இந்த மில்க்கு. தொடர்ச்சியாக என்னோடய டயட்டில் இந்த மில்க்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் நார்மலாகவே GM டயட்டுன்னு இல்லை, நார்மலாகவே நான் வந்து என்னோடய டயட்டில் இந்த மில்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். GM டயட்டுக்கு 1 லிட்டர் மில்க் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனானா அண்டு மில்க்கையும் நான் எப்படி எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 வாழைப்பழம் அண்டு ஒரு 250 ml மில்க் எடுத்துப்பேன். லஞ்சுக்கு ஒரு 3லேருந்து 4 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அண்டு 250 ml மில்க் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்டு மிடில் மீல்னு சொல்லிவிட்டு ஒரு 4 o'clock போல் ஒரு 250 ml மில்க்கு ஒரு 4 வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock போல் ஒரு 250 ml இந்த ஸ்லிம் மில்க்கு அண்டு ஒரு 4 பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்படி தான் நான் பிரித்து சாப்பிட்டேன். இடையில மட்டும் தண்ணி வந்து நல்லா குடிச்சிக்கிட்டேன். அப்பப்போ பசிக்கிற மாதிரி இருக்கும்போது மட்டும் அந்த ஒரு சீப்பு பனானா இருந்துச்சுங்க இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு பழம் மட்டும் அப்பப்போ பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு லிட்டர் மில்க்குங்கிறது ஒரு 1.5 லிட்டர் மில்காக கூட எடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மில்க் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜோட செல்ஃபில் வச்சுருங்க. நீங்கள் இது ஃப்ரீசரில் போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது அந்த ஜில்னஸ்க்கு, அது இப்போ வெயில் டைமுங்கும் போது அந்த சில்னஸ்க்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மில்க்கு நீங்கள் காய்ச்ச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சரிங்களா? நான் தொடர்ச்சியாக என்னோட 90 kgலேருந்தே இந்த மில்க் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப நாளாக குட் லைஃப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் ஏன் இந்த குட் லைஃப் மில்க் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த மில்க் வந்து கிடைக்கும். அண்ட் ப்ரைஸும் ஓரளவுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மில்க் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு GM டயட்டில் வேறு இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் தயவு செய்து நல்லா குடிங்க. GM டயட்டில் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். GM டயட் வீடியோவில் 8 to 12 கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சே ஆகணும். தயவுசெய்து பசி எடுக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி குடிச்சும் உங்களோட பசி வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, சாப்பிடணும் போலேயே இருக்குது, கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் அன்னைக்கு என்ன டயட் கொடுக்குறோனோ அந்த ஃபுட்டவே வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குங்க. சரிங்களா? தயவுசெய்து தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. தண்ணி குடித்தா கூட ஓரளவுக்கு உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அண்டு வந்து மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும். சரிங்களா? தண்ணி நல்லா குடிக்கிறதுனாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் தயவுசெய்து தண்ணி குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். தயவு செய்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. டுடே மை வெயிட் பார்த்தீங்கன்னா 67 kg. சூப்பரான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.